யானைக்கும் அடிசருக்கும்னு யாரும் ஒன்று சும்மாலாம் சொல்லலை. காலத்தில் எப்படிப்பட்ட டீம் தெரியுமா அது? அந்த பவுலர் வந்து நின்னாலே உலகத்தோட எல்லா பேட்ஸ்மேனும் பதறுவானுங்க. எங்கே விக்கெட் போயிடுவோமோ, விக்கெட்டு பறி விட்டுருவோமோ அப்படின்னு. ஆனால் இப்போ வரப்போகிறவங்களாம் அந்த ஆளை போட்டு அடிச்சு முறுக்குறானுங்க. 5 மேட்சுக்கு 164 ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட்டு கூட எடுக்கல அவரு. அவர் எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாமல் அந்த மனுஷன் அந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்து போகிறான். மேலேயும் கீழேயும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே. அவனால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஐபிஎல் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா மேலே இருப்பான்னு நினச்சோமோ அவன்லாம் இப்போ கீழே இருக்கான். எனிவே இன்னைக்கு வந்து சிஎஸ்கே அண்ட் சன்ரைசர்ஸ் மேட்ச் ஹைதராபாத்தில் நடக்குது. யார் ஜெயிப்பான்னு தெரில. தலைவன் ட்ராவல் பண்ணி போயிருக்கான். யங்ஸ்டர்ஸை கைட் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு தெரில. மேட்ச்சில் இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா இவங்களுக்கு இந்த கைடன்ஸ் மட்டுமே போதும். அவரோட அந்த பாசிட்டிவிட்டி மட்டுமே எடுத்துகிட்டு போனாலே வெற்றி தான், கன்ஃபார்மாக வெற்றி தான். பார்க்கலாம்.